பருட்டோ எபிசோட் 216. இது என்ன டிமென்ஷன் கூட நம்ம பருட்டோக்கு தெரியாது. கர்மா மார்க்கை யூஸ் பண்ணா ஒச்சுச்சுக்கி மாதிரி வேற ஒரு டிமென்ஷனுக்கு அவனை கொண்டு போயிடலான்றதுனால தான் அவன் யூஸ் பண்ணியிருப்பான். ஈஷிகியோட லைஃப் ஸ்பேம் 1-2 நாள் தானே இருக்கும். அது வரைக்கும் இவன் இந்த இடத்துல இருக்க வச்சுனா நம்ம ஜெயிச்சிருவோன்ற மாதிரி சொல்ல அவனை தானே இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொன்னா அவனுக்கு தேவையான பனிஷ்மெண்ட் கண்டிப்பா இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களோட கதையை முடிக்கிறேன்னு சொல்லி நம்ம பருட்டோவை கேப்சர் பண்ணி மோமோஷிகியோட கர்மா வந்து 70 to 80% முடிஞ்சிச்சு. இன்னும் எத்தனை பவர்ஸ் நீ ஹைட் பண்ணி வச்சிருக்க அதை காட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல சாஸ்கே வந்து அவனை அட்டாக் பண்ணுவான். நான் இப்ப நினைச்சா கூட டிரான்ஸ்போர்டேஷன் நின்ஜுட்சு யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போக முடியும். இருந்தாலும் நான் ஏன் போலனா இங்கே உங்க ரெண்டு பேரோட கதையை மொத்தமா முடிச்சிருவேன். அப்புறம் எனக்கு எந்த ஒரு தொல்லையும் இருக்காது பாருங்க. நான் கவாக்கியை ஈஸியா தேடிக்கலாம். நீங்க ரெண்டு பேரும் செத்துட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சா மக்களே ஆட்டோமேட்டிக்கா சரண்டர் ஆகி கவாக்கி எங்க இருக்காங்கன்ற விஷயத்தையுமே சொல்லிடுவாங்க. சின்ன வயசுல நம்ம கவாக்கி ஜீகன் மூலமா பயங்கரமான டார்ச்சர் எல்லாத்தையுமே அனுபவிச்சிருப்பான் இல்லையா. இந்த விஷயங்கள் தான் அவன் மைண்டுக்குள்ள ஓடி ஷாக்கிங்கோட ஏஞ்சிக்கிறான். அவனோட இந்த இடத்துல கவலைப்படாத கவாக்கி, நம்ம இப்போ ஒரு சேஃபான இடத்துல தான் இருக்கோம். உன்னை தேடி ஈஷிகி உச்சிச்சுக்கி லீஃப் வில்லேஜுக்கே வந்துட்டா. அவனை சாவடிக்கிறதுக்காக நருட்டோ சாஸ்கே மேல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் மேல சண்டை போட கிடையாது. அவங்க ஈஷிகியை தேடி வேற ஒரு டிமென்ஷனுக்கு போயிருக்காங்கன்ற மாதிரி ஷிகமாரு சொல்றான். இந்த விஷயம் தெரிஞ்சவனே கவாக்கி எழுந்திருச்சு கையை நீட்டி போர்ட்டல் ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவான் கர்மாவை வச்சு. பட் அவன் கையில கர்மா இல்லாத ஒரு விஷயம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். அப்ப நம்ம ஆமடோ வந்து ஜீகன் மூலமாவே அவன் மறுபடியும் ரிவைவ் ஆகி வந்ததுனால உன் மேல இந்த கர்மா வந்து மறைஞ்சு போயிருக்கும். இதுக்கப்புறம் நீ ஃப்ரீயா தான் இருப்ப. மறுபடியும் என் மேல கர்மாவை இம்ப்ளான்ட் பண்றதுக்காக தான் லீஃப் வில்லேஜை தேடி அவன் வந்தானான்ற மாதிரி கவாக்கி கேட்பான். அப்ப நான் இன்னும் 100% ஃப்ரீ ஆகல இல்லையான்ற மாதிரி கவாக்கி கேட்க நருட்டோ சாஸ்கே அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனே ஒரு மான்ஸ்டர், இப்ப அதோட பவர்ஃபுல்லா அவன் வந்திருக்கான். என்னதான் ஒரு மான்ஸ்டரா இருந்தாலுமே அவன் சாவு ரொம்பவே நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. இன்னும் 2 நாளோ 3 நாளோ தான் அவனுக்கு இருக்கு. அது வரைக்கும் நம்ம அவனை அவாய்ட் பண்ணிட்டோம்னா அவனே இறந்து போயிருவான். அது வரைக்கும் உன் மேல கர்மாவை இம்ப்ளான்ட் பண்ணாம இருந்தாலே நம்ம வின் ஆயிருவோம். அவனோட கதையே 2 நாள்ல முடிகிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு முன்னாடி லார்ட் செவன்த் அவன் டிஃபீட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா என்ன ஆகுன்ற மாதிரி அந்த இடத்துல கட்டஸ்கே கேட்க அவனோட ரா ஸ்ட்ரென்த்தை பார்க்கும்போது நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட் தான். ஈஷிக்கு எடுத்து பருட்டோக்கு எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் பருட்டோக்கு வரணும். அது என்ன பொட்டன்ஷியல்ன்ற மாதிரி ஷிகமாரு கேட்கும் போது முன்னாடியே சொன்ன மாதிரி டிவைன் ட்ரீயை உருவாக்கணும்னா அதுக்கு ஒரு டென்டேல வச்சு தான் பண்ண முடியும். நார்மலா மண்ணு தோண்டி அதுல தண்ணி ஊத்துறது மூலமா டிவைன் ட்ரீலாம் வளர்ந்துடாது. அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதை ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும்தான் அதை வளர வைக்க முடியும். கீழே விழுந்த பருட்டோ வந்து எதனால நீ என்ன கொல்லல? ஆக்சுவலா இந்த விஷயம் எனக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிருச்சு. நீ என்ன கொல்ல மாட்டே. ஏன்னா உங்களோட பிளான்ல நானுமே இருக்கேன். இது எல்லாத்துக்குமே போராக்கு தான் நன்றி சொல்றேன். ஏன்னா சாவறதுக்கு முன்னாடி அவன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தான். என் மூலியமா உங்க பிளானோட டைம் வந்து ரொம்பவே வேகமா ஆயிருச்சு இல்லையா. ஏன்னா உங்களோட பிளான்ல என்ன நீங்க யூஸ் பண்ணிக்க போறீங்க. அதனால தான் என்ன கொல்ல மாட்டற. ஆக்சுவலா எதனால கொல்ல மாட்டறா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டென்டெயிலுக்கு ஒரு உயிரோட இருக்க ஒச்சுச்சுக்கிய சாப்பாடா போடுறது மூலமா தான் அது டிவைன் ட்ரீயை வளர வைக்க முடியும். பருட்டோ குணாய் எடுத்து அவனோட கழுத்துலயே வச்சுட்டு நீங்க பக்கத்துல வந்தனா நான் என்னையே கில் பண்ணிப்பேன். நான் பண்ண மாட்டேன்லாம் சொல்லி எதிர்பார்க்காத. நான் எல்லாத்துக்குமே ரெடி ஆயிட்டுக்கு அப்புறம் தான் இந்த பேட்டில்குள்ளேயே வந்தேன். அவனை கில் பண்ணிக்க போகும்போது அந்த குணாயை சின்னதா மாத்தி விட்டுறான். அப்ப சாஸ்கே அந்த இடத்துல நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து அவன் டைமை வந்து வேகமா போக வைக்கணும். அப்பதான் அவனோட கதையை முடிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஈஷிக்கு அந்த இடத்துல சாஸ்கேவோ போட்டு பெரட்டி எடுக்கிறான். டிவைன் ட்ரீயை உருவாக்க டென்டெயிலுக்கு ஒரு லிவிங் ஒச்சுச்சுக்கிய சாப்பாடா போட்டா மட்டும்தான் டிவைன் ட்ரீ வந்து ஒரு இதுதான் முக்கியமான ஒரு ரிக்வயர்மெண்ட். அதனால தான் ஒரு பிளானட்டுக்கு வரும்போதே 2 ஒச்சுச்சுக்கி சேர்ந்து ஒரு பேராவே வராங்க. ஒரு ஒச்சுச்சுக்கி வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இன்னொரு ஒச்சுச்சுக்கி எல்லா வேலைகளையுமே பார்த்து அந்த சக்ரா ஃப்ரூட்டை ஆப்டேன் பண்றாங்க. பட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆக்சுவலா அந்த ஒச்சுச்சுக்கி அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ண கிடையாது. அவங்க வந்து அந்த சாக்ரிஃபைஸ்க்கு போறதுக்கு முன்னாடி யார் மேலேனா கர்மா மார்க்க வச்சுட்டு போயிருவாங்க. கர்மா வந்து கம்ப்ளீட் ஆயிட்டதுக்கு அப்புறம் அவங்க மறுபடியுமே ரிவைவ் ஆகி வந்துருவாங்க. இந்த விஷயம் தான் பல வருஷங்களுக்கு முன்னாடியுமே ஆயிட்டு இருந்திருக்கும். இப்படிதான் அந்த சமயத்துல நடந்திருக்கணும். பட் காகியா தான் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கணும். பிகாஸ் அவ தான் லோ ரேங்க். பட் என்ன ஆயிருக்குன்னா அவங்க 2 பேருக்கு ஒரு பேட்டில் நடந்து காகியா நல்லாவே ஈஷிக்கு
காப்பாத்திருப்பான். அதனால நம்ம ஈஷிக்கு வந்து ஜீகனோட உடம்புல ஒரு பாராசைட்டா இத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பான். ஆக்சுவலா ஈஷிகியோட பிளான் என்னவா இருந்திருக்கும்னா, கவாக்கியோட உடம்பு ஃபுல்லா ப்ராசஸ் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா, ஜீகனை டின்டெயிலுக்கு ஃபீட் பண்ணி டிவைன் ட்ரீயை கிரியேட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கவாக்கி உடம்புல அவன் ரிவைவ் ஆயிக்கலான்ற மாதிரி தான் பிளான் இருந்திருக்கும். ஈஷிக்கி பருட்டோட கையை பிடிச்சிக்கிட்டு, ஆமா நான் உன்னை கொல்ல மாட்டேன் தான் அந்த விஷயத்த ஒத்துக்கிறேன். பட் அதுக்குன்னு உன்னை காயப்படுத்த மாட்டேன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை உடச்சு விட்டுறான். கீழே விழுந்த முதுகு பூச்சி உடச்சுக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ ஆல்ரெடி சாகிறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொன்ன இல்லையா, கூடிய சீக்கிரம் டென்டெயிலுக்கு உன்னை சாப்பாடா போடுறேன், வெயிட் பண்ணிக்கிட்டுன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆக்சுவலா காரோட பிளானே என்னன்னா, ஈஷிக்கு அவனையே சாக்ரிஃபைஸ் பண்ணி டிவைன் ட்ரீயை கிரியேட் பண்றது தான். பிகாஸ் வேற எந்த ஒரு ஆப்ஷனும் அந்த சமயத்துல எங்களுக்கு கிடையாது. பட் இப்பதான் மோமோஷிக்கி விசலான பருட்டோ இருக்கா இல்லையா, இதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு யங் ஒட்சுட்சுக்கியை ஃபீட் பண்றது மூலமா அந்த ஃப்ரூட் வந்து இன்னமும் வேல்யூ அதிகமாகும். அதனால இந்த ஒரு ஆப்ஷனை தான் ஈஷிக்கு வந்து சூஸ் பண்ணுவான். ஆமா, இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுனால பருட்டோ அவன் கொல்ல மாட்டான். ஆனா பருட்டோ எப்படி அவனை கொல்லுவான் அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்க. சில விஷயங்கள் தானா நடக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துதான் ஆகணும்ன்ற மாதிரி அவன் அந்த இடத்துல ரொம்பவே கூலா தான் பேசிக்கிட்டு இருக்க. கவாக்கி அந்த இடத்துல எப்படி இவ்வளவு சில்லா இருக்க, லார்ட் செவன்த் அண்ட் சாஸ்கே வந்து அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்கன்னா நீ இனிமே தான் இறந்து போவ, எப்படி எந்த ஒரு விஷயமே யோசிக்காம இப்படி சில்லா உட்காந்துக்கிட்டு இருக்க. கவாக்கி கடுப்பா அவன் சட்டையை பிடிச்சி வேற எந்த பெஸ்ட் பிளான் இல்லையான்ற மாதிரிலாம் அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்க. சரியான நேரத்துக்கு இந்த முடிவுகள்லாம் எடுத்து என்னோட பெஸ்ட் அவுட்புட் தான் நான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன். இதையும் மீறி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா நம்ம அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்றதுக்கு ப்ரிப்பேரா தான் இருக்கணும். இவ்வளவு நாள் தொல்லை கொடுத்துட்டு இருந்த கர்மா வந்து இப்போ மேல கிடையாது. அது மாதிரி ஈஷிக்கியுமே டிஃபீட் பண்ணுவோம் அப்படின்றதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குன்றத நம்ம நம்பணும். நம்மளால இந்த விஷயத்துல எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கம் இருந்தாலுமே நம்மளால இப்ப முடிஞ்ச அளவுக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அமைதியா இந்த இடத்துல உட்கார்றது தான்ன்ற மாதிரி கட்டஸ்கே சொல்றான். ஆமடோ கவாக்கியை பார்த்து பவர் எல்லாத்தையுமே இழந்தது உனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கா, இல்ல பவர் இல்லாம இருக்கிறது கடுப்பா இருக்கா, என்னடா கேட்டுக்கிட்டு இருக்குன்ற மாதிரி அவன் கேட்க, சும்மா தான் கேட்டேன் பெருசா எடுத்துக்காதன்ற மாதிரி அவன் சொல்லுவான். குராமா நருட்டோவை பார்த்து உன் நிலைமையை பார்த்தாலே ரொம்பவே பரிதாபமா இருக்கு, இப்படியே தான் இருக்க போறேன்ற மாதிரி கேட்க, நான் ஒரு ஒக்காகே என் லீஃப் வில்லேஜ்ல இருக்க எல்லா மக்களையுமே என் உயிரை கொடுத்தாச்சு நான் காப்பாத்துவேன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இந்த இடத்துலயே அவனை இருக்க வச்சு அவன் டைம் முடிஞ்சு அவன் சாகிற வரைக்கும் நான் என்னோட விட்டு கொடுக்க மாட்டேன். உன்கிட்ட அவனை தோக்கடிக்க உண்மையிலேயே எதனா ஒரு பிளான் இருக்கா, அவனோட ஸ்ட்ரென்த்ன்றது ரொம்பவே டிஃப்ரெண்டான லெவல்ல இருக்கு. நருட்டோ நீ ஆல்ரெடி சாகிறதுக்கு ஒரு ரெடியா இருக்க இல்லையா, அப்ப என்கிட்ட கடைசியா ஒரு வெப்பன் இருக்கு, பட் அதை யூஸ் பண்ணணும்னா டூ ஆர் டை மேட்ச் மாதிரி தான், இதை ரொம்பவே எண்டான டைம்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குன்னா என்கிட்ட முன்னாடியே சொல்லன்ற மாதிரி தான் நருட்டோ கேட்பான். ஏன்னா நீ இது யூஸ் பண்ணா இறந்துருவ, எல்லாமே முடிஞ்சிடும், அதனால தான் இதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லல, நீ இப்ப தயாரா இருக்கியா சொல்லுன்ற மாதிரி குராமா அந்த இடத்துல கேட்கும் போது நான் இதுக்கெல்லாம் எப்பயோ ரெடி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி நருட்டோ அந்த இடத்துல சொல்றான். குராமா மூலமா நம்ம நருட்டோ ஒரு புது ஃபார்மை அச்சீவ் பண்ணி அங்க வந்து மின்னல் மாதிரி வேகமா போயிட்டு நம்ம பருட்டோவை காப்பாத்துறான். நீங்க பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்கன்ற மாதிரி பருட்டோ கேட்க, இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது, நான் அவனை இதுக்கப்புறம் கவனிச்சுக்கிறேன். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாத்துக்கோங்க.